மச்சான், நீ அவன் முகத்தை பார்க்கலையே. வாழ்க்கையில எனக்கு அவன் கண்ணாடியை பார்த்தா அவன் முகம் தெரியாதுடா, என் முகம் தான் தெரியும். இன்னும் போட. ஏன்டா மச்சான் இவ்வளவு வெயிட் போடுற? இன்னும் கோவம் தனியிலையா உனக்கு? நேத்து மட்டும் செல்வியும் மாப்பிளையும் இல்லைன்னு வச்சுக்கோ, அவனே இந்த ரவுடி நாய போற. ஏன்டா? காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பாக்க பாக்க பாவம் பிடிப்பட சண்டியர்காரர்களும் சண்டாள்களும் என் பேர் சொல்லிட இடி விழுந்தோடிட வெற்றிவேல். வேலு யாரு? நான் தான். நேத்து நைட்டு ரோட்ல தகராறு பண்ணது ஐயா கூட்டு வர சொன்ன. இங்கே இருங்க, ஐயா வருவாரு. ஏன் மாமா இதுக்காக ஸ்பீடா கூட்டு வந்த? ஹலோ சார். நேத்து அவனை ஏன் அடிச்ச? அவன் அப்படி விட்டுட்டு வந்ததே எனக்கு வருத்தமா இருக்கு சார். கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அவன் மேல கேஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? அவன் அவ்வளவு பெரிய ரவுடியா? போலீஸ் ரவுடி போலீஸ் அரசியல்வாதிகளையும் ரவுடிகளையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்கவுண்டர்ங்கிற பேர்ல பிடிக்காதவங்களை சுட்டு தள்ளுறவன். அவன் பேரே என்கவுண்டர் சங்கர். சார், இவங்க your wife. என்னாச்சு உங்களுக்கு? தமிழகத்தின் விடிவெள்ளி வாழ்க! தங்க தலைவர் வாழ்க! தமிழகத்தின் விடிவெள்ளி வாழ்க! இவனுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த பார்ட்டிக்காக நான் பாடுபட்டிருக்கேன். இந்த தடவையோ சீட்டு கொடுக்காம என்னை ஏமாத்திட்டான். கேட்கும் போதெல்லாம் எனக்கு அப்புறம் நீதான் சொல்றான். அப்படியே இருந்தா ஆயுசுக்கு அந்த ஆளுக்கு அல்ல கையா தான் இருக்கணும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அந்த ஆள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடையாது. அவன் சாகணும். அதுக்கு என்ன வழி? ஆதி நமது அழைப்பினை எத்தனையோ வேலைகளுக்கு இடையில் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர் ராமையா அவர்களை தொகுதி வாக்காளர்கள் சார்பில் வருவதாக என வரவேற்கிறேன்.
பார், நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வைக்கிற நீ. பாரதேசி, நீ வச்ச பாம்புல யாரு என்னன்னு அடையாளம் தெரியாம 16 பேர் செத்து போயிருக்காங்க. பல பேர் சீரியஸா இருக்காங்க. ஏய், என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடாத. பாத்தியா, என் மேல கை வச்ச உடனே தமிழ்நாடு அலறுது. போன் எடுத்து எஸ் சார், ஓகே சார் சொல்லிட்டு என்ன வெளியே அனுப்பு. தமிழ்நாடு இல்லடா, இந்தியாவே அலர்னாலும் சரி உன்னை காப்பாற்ற முடியாது. போன் எடுக்காத சார். நம்ம சிட்டில பெரிய தாதா, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வேற இருக்கு. நாளைக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் தான் தலைவர் கொண்டாங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி எதுவும் இல்லையே சார். என்கிட்ட இருக்கு, கொலைய நேர்ல பார்த்த சாட்சி. அப்படியே இருந்தாலும் தைரியமா வந்து இவனை எதிர்த்து கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க சார். என் சாட்சி எங்க வேணும்னாலும் வந்து சொல்லும். ஏன்னா அது என் பொண்டாட்டி. நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஓ உசுறு வேணும்டி. விழாவுக்கு வந்தோமா வேடிக்கை பார்த்தோமான்னு போகாம ஏண்டி கொலை பண்றதை எல்லாம் பார்த்துட்டு சாகுறீங்க? இன்ஸ்பெக்டர், கொலை பண்ணவரா? காப்பாத்துங்க. பயப்படாதீங்கம்மா. யோ, உனக்கு அறிவு இருக்காயா? நீ எல்லாம் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டாயா கொலை பண்றது? ஐயோ, யாராவது எடுங்களேன். கடவுளே. என்னங்க, எடுங்களேன். Please. ஹலோ, என்னங்க, நான் தாங்க. நான் சாட்சி சொல்லிடுவேன். என்ன கொலை பண்ண வராங்க. ஏய், ஒருடா எலெக்ஷன் டைம்டா, மனுஷனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இவளையாவது சாட்சி இல்லாம கொள்ளுவோம். கேஸ் சிலிண்டரை ஓபன் பண்ணி ஃபயர் பண்ணிடுவோம். குடும்ப பொண்ணு சமைக்கும் போது செத்து போன மாதிரி இருக்கும். சூப்பர். தீப்பெட்டி எங்க வச்சிருக்க? முடியுடா. அந்த பக்கம் போங்க. பிரியா, வேண்டாம் பிரியா, போகாத. பிரியா, அம்மா, 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 பிரியா, அம்மா, பிரியா, அம்மா, பிரியா. என் குழந்தைய கொன்ன. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தைய கொன்ன. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். ஆதாரம் இல்லாம ஆதியை கைது பண்ணி என் மேல பழிய போட்டு டிபார்ட்மெண்ட்டை மாத்தி செலக்ஷன் போர்டுல போட்டாங்க. ஆதி, சங்கர், மினிஸ்டர் 3 பேர் கிரிமினல் தெரிஞ்சோம். ஆதியை விட்டுட்டதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா என் மேல இருக்க கலங்கத்தை தொடச்சிட்டு அவங்க யாருன்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃபோட இந்த நிலைமை என் கோவத்தை கட்டுப்படுத்திருச்சு. அந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது சார். எதிரியை வீழ்த்துறதுக்கு பலம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் பொறுமையும் வேணும்.
அவசரப்பட்டு கோவமா எழுந்த நீ நஷ்டப்பட்டு கீழே உட்காந்துடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு நினைச்சு நான் ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி ஆள் நீ. எல்லாரும் செலக்ஷன்ல ஹைட் வெயிட் தான் பார்ப்பாங்க. ஆனா நான் சுத்தமான மனசு இருக்கான்னு பார்த்தேன். அது உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ சார். லிசன் மை பாய், சங்கர் இஸ் a very very dangerous person. அடிபட்ட பாம்பு. நீ போலீஸ் அதிகாரி ஆகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். யாரா யாரா அவன்? யாரா அவன்? யாரா அவன்? தெரியாதே? தெரியாது சார். என்ன வேடிக்கை பார்க்கறீங்க? வாடா, யாரா அவன்? சொல்லு சொல்லுங்கடா. ஏய், நேத்து நீ அந்த ஏரியால தான் இருந்த. யார் அவன்? எந்த ஏரியா? என்னமோ பேரு சொல்லி கூப்பிட்டானே அவன். வேலு. ஆ, வேலு. டேய், இங்க வாடா. அந்த ஏரியால வேலுங்கிற பேர்ல எவன் தலையில எடுத்துட்டு வா. ஏய், உனக்கு தெரியாதுல்ல? ஏன்டா இப்படி தேவையெல்லாம் அடி வாங்கி சாவறீங்க? பேசாம உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. இது என்ன சார் அடி? நேத்து அடிச்சான் பாரு அடி, அப்படியே மின்னல் அடி. ஆமா, ஒரு 10-12 தையல் இருக்குமா? 8 ஒரு 8 தானா? 18 தையல்னா தையல், இதுதானே தையல். சார் சார் ஜீப் ரிப்பேர் ஆயிருச்சு, ஐயா கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? ஓகே, வர சொல்லுங்க. தேங்க்யூ சார். மாட்டிக்கிட்டான் சார். என்ன? உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க ஒருத்த மாட்டிக்கிட்டான். அடச்சே, சுமாரு. என்ன பார்த்த உடனே ஹெல்மெட் மாட்டுற? எப்படி சார் அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இதெல்லாம் எங்களுக்காக இல்ல, உங்க சேஃப்டிக்கு. சரி, வண்டி எடு. வேலு 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 தாண்டா அவன் பேரு. அவன் குடும்பத்துல அப்பா, ஆத்தா, அக்கா, தங்கச்சி யார் இருந்தாலும் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு எடுத்துவான். அவன் இந்த சிட்டில எந்த மூலையில இருந்தாலும் அவனை தேடி பிடிக்கணும். அவன் மட்டும் என் கையில மாட்டணும். அதுக்கப்புறம் நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன். அவனுக்கு நான் தாண்டா யமன். சீக்கிரம் போ. ஒரு டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ள நடமாடிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆஹா, அப்படியா? சார் யார் சார்? உங்களுக்கு வேண்டியவரா? இல்ல இல்ல, சும்மா லிஃப்ட் செக் பண்ணிக்கங்க. கமான் டூ யுவர் டியூட்டி. தேங்க்யூ சார். சார் கொஞ்சம் ஹெல்மெட்டை கட்டுங்க. கட்டுங்க சார். பாத்தியா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. தேடுறாங்க. இல்ல சார், நீங்க போலாம். இவன் இல்லையா? இவர் இல்ல சார். என்னது? வேலு கிடைச்சிட்டானா? நீ போ. வேலு மாட்டிக்கிட்டான். வேலு மாட்டிக்கிட்டான். வேலு மாட்டிக்கிட்டான்.